என்னை அறியாமலே ஒரு அழுகைகள் வருகின்றது. லக்கி என்றான் சொல்லணும். கனடாவிலே இருந்து வந்திருக்கின்றேன். சவால்களையும் சந்தித்திருக்கின்றோம். அனைத்து பழைய மாணவர்கள் சார்பாக வரலாற்று நாளாக இந்த நாள் பதியப்படுது. புத்தாண்டு விழாவை காண்றது ஒரு அபூர்வம். அனைத்து பழைய மாணவர்களும் மகிழ்ச்சி இன்பத்திலே பெரிய மகிழ்ச்சியா நிற்கிறாங்க. நூற்றாண்டு தாயை போற்றி சர்வதேச ரீதியான ஒரு புகழ்பெற்ற ஒரு இனத்தை உருவாக்கியது. இந்த உலகம் பூராக நாங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றோம். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாளில் நிற்கக்கூடியது புங்குடுதீவு. கடந்த காணொளி நான் இறுதியாக பதிவு செய்த காணொளி கூட இந்த புங்குடுதீவு சம்பந்தமான ஒரு காணொளி தான். இன்றைய நாளில் ஒரு நூற்றாண்டுகளை காண்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய நூற்றாண்டு விழா சிறப்பாக இடம்பெறுது. உண்மையாகவே ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு வரலாற்று நாளாக இந்த நாள் பதியப்படுது. உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், புலம்பெயர் தேசங்களில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை சார்ந்த பழைய மாணவர்கள், பாடசாலை மீது பற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இணைந்து ஒரு கோலாகலமாக ஒரு பாரம்பரியமான முறையில் இந்த விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதோட பல்வேறுபட்டவர்கள் பல்வேறுபட்ட விதமான பாடசாலை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அது தொடர்பாக அவர்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்குது, இந்த நிகழ்வு எப்படி அமையுது என்பது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பாடசாலை 100 ஆண்டுகள் என்ற அந்த வரலாற்று தடம் பதிக்கக்கூடிய அந்த பாடசாலை இந்த பாடசாலை புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற அந்த மகுட வாக்கியத்தோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை. ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்றிருக்குது. நேற்று முன்தினம் காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தனா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்குது, யார் யார் எப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பாடசாலைக்காக பழைய மாணவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை இந்த இடத்துல பதிவேற்றி இருந்தனால். அப்படியே தான் இன்றைய நாளில் கூட இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவராகவும் தீர்ப்பாயம் குழுப்பத்தின் உறுப்பினராகவும் ஊர்பற்றாளனாக இருக்கக்கூடிய திரு பரமலிங்கம் மயூரன் அண்ணா மற்றும் சுவிஸ் ஒன்றிய முன்னாள் தலைவர் திரு சொகலிங்கம் ரஞ்சனன் அவர்கள் தான் எனக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடியவர்கள். தம்பி இதை பாருங்கன்னு சொல்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கு இந்த பாடசாலையினோட நூற்றாண்டு விழாவையும் தம்பிங்க போய் எடுக்கணும், இது சம்பந்தமான விஷயங்களை வெளியுறவுக்கு கொண்டு போகணும் என்ற அந்த விஷயத்தை முன்வைச்சிருக்கிறோம். அவையும் பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த முன்னின்று இந்த பாடசாலையின் இந்த நூற்றாண்டு விழா வளர்ச்சிக்கும் இந்த பாடசாலையினுடைய செயற்பாட்டுக்கும் பல விஷயங்களை செய்திருக்கக்கூடியவர்கள். அவர்களோடு இணைந்ததாக பலர் இந்த விஷயங்களை செய்திருக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலையும் இந்த தொகுப்பாக இது அமையுது. இந்த நூற்றாண்டு விழா 2 பகுதிகளாக நடைபெறுகிறது. காலையில் ஒரு நிகழ்வும் மாலையில் இன்னொரு நிகழ்வுமாக இடம்பெறுது. இன்றைக்கு காலையில் இடம்பெறக்கூடிய காட்சிகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ஆலயங்கள் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டு பிரதம விருந்தினர் கௌரவ விருந்தினர்களை வரவேற்று இங்கே இருந்து நிகழ்வு ஆரம்பிக்கப்படுது. எப்போவுமே இறை வணக்கத்தோடு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அப்படியாக இங்கே பிரதம விருந்தினர் கௌரவ விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்கள் ஒரு ஊர்வலமாக இந்த 2 ஆலயங்களையும் சுற்றி ஊர்வலமாக பின்னர் பாடசாலைக்குள்ளே சென்று அங்கே மண்டபத்திலே நிகழ்வுகள் ஆரம்பமாகும்ன்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை. அப்படியாக இப்பொழுது தவில் நாதஸ்வரம் முழங்க, அதே மாதிரியாக சிறப்பாக இங்கே மயில் நடனம், மயில் குதிரை நடனங்கள் எல்லாம் எங்களுடைய பாரம்பரியமான கலை கலாச்சார முறைகளில் இந்த நடை பவனியாக இல்லாட்டி ஒரு ஊர்வலமாக இந்த விஷயம் ஆரம்பமாகுது. அப்படியாக இன்றைய விழாவினுடைய கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அதே மாதிரியாக வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் எல்லாருமே அங்கே முன்னாலே செல்ல பின்னாலே பாடசாலை மாணவர்கள் அணிவகுத்து பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள் என எல்லாருமே இணைந்ததாக ஒரு வரலாற்று நாளில் இன்றைய நாளில் அனைவருமே திரண்டு இருக்கிறார்கள் இன்றைய காலை பொழுதில். அப்படியாக இந்த 2 ஆலயங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த இருக்கக்கூடிய இந்த 2 ஆலயங்களையும் அப்படியே ஆலயத்தினுடைய வெளிவீதி போதிய வலம் ஆலயத்திற்கு மன்னிக்கவும் பாடசாலைக்கு உள்ளே செல்ல இருக்கிறோம்.
அப்படியாக வீதிக்கு வந்ததும் இந்த இடத்துல இருந்து பாடசாலை மாணவர்களுடைய அந்த பேண்ட் வாத்திய இசையோடு விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. பழைய ஞாபகங்களை மீட்டி தரக்கூடிய ஒரு பொற்காலம். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு காலம் அது இருக்குமெண்டா அது பாடசாலை பருவம் தான். நிச்சயமாக பாடசாலைக்கு சென்றிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காக வேண்டியாவது பாடசாலைக்கு சென்றிருப்பார்கள். அந்த பாடசாலை நாட்கள் எப்போவும் அவர்களோட மனதில் ஒரு மறக்காத நாட்களாக இருக்கும். எல்லாருமே பாடசாலையில் இறுதி வரை படித்து முடிச்சுட்டு வெளியில் வரையணுமெண்டா இல்லை, சிலர் இடையிலேயே வெளியேறிவிடும். ஆனாலும் அவர்கள் பாடசாலைக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் கூட இன்றைக்கு இந்த நாளில் இந்த பாடசாலையில் வந்து அந்த ஞாபகங்களை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, அதுவும் 100 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வரலாற்று பதிவு. 100 ஆண்டுகளாக ஒரு பாடசாலை இயங்கி கொண்டிருக்குது என்றைக்கில் அந்த பாடசாலை எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும், எத்தனை புத்திஜீவிகளை உருவாக்கியிருக்கும். இந்த சமூகத்தில் இந்த பாடசாலையினுடைய பேரை சொல்லக்கூடிய எவ்வளவு உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருப்பார்கள் என்றது வந்து இந்த பாடசாலைக்கும் பெருமை, இந்த ஊர் சார்ந்தவர்களுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தனிப்பெருமையான உண்மையாகவே நிறைந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆரம்ப பாடசாலை இங்கே படித்த பல மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இப்போவும் உயர்நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படியாகலாம் சொல்லியிருந்தார்கள். அப்படியாக ஒரு பெருமைமிகு பாடசாலையாக 100 ஆண்டுகளை கடந்து இந்த புங்குடுதீவு பகுதிக்குள்ளே சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய அந்த 100ஆண்டு விழா தொடர்பான காட்சிகளை தான் பார்க்குறோம். இப்போ விருந்தினர்கள் எல்லாமே அழைத்து வரப்பட்டு பாடசாலையின் உள்ளே கொடியேற்றம் நிகழ இருக்குது. அதாவது பாடசாலை இந்த இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடியும் அதோட பாடசாலையினுடைய கொடியும் அங்கே பிரதம விருந்தினரால் அந்த கொடிகள் ஏற்றப்படுது. அதே மாதிரியாக பாடசாலையினுடைய கொடி அதிபர் அவர்களால் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்க. அப்படியாக கொடியேற்றதுக்கு முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த நிகழ்வாக வந்து முன்னரே நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். இங்கே அதிபருக்கான அலுவலகம் வந்து திருத்தி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு சிறப்பாக புதுப்பொலிவோடு காட்சி தருது. அதை செய்து கொடுத்திருந்தவர்கள் பார்த்திங்கன்னா 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து வாழ் பழைய மாணவர்களால் வந்து இந்த விஷயம் செய்து கொடுக்கப்பட்டது. இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக இந்த அலுவலகம் பாடசாலை அதிபரிடம் கையளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இங்கே நாடாவட்டி அந்த அதிபரிடம் இந்த முழுவதுமாக பொறுப்பு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்குறீர்கள். இந்த பாடசாலையினுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பாடசாலையில் நிறைந்த அளவிலான செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாடசாலை வந்து ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறது தான் சொல்லணும். அப்படியாக இது சுவிட்சர்லாந்து பழைய மாணவர்களால் வந்து மீள்புனரமைப்பு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட வசதிகளோடு இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குது. இந்த பாடசாலை அதிபருக்குரிய இந்த அதிபரினுடைய அலுவலகம் திருத்தி அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அனைவருக்கும் வணக்கம். மிக குறுகிய காலத்திலே சுவிஸ் வாழ் பழைய மாணவர்களினால் இந்த அதிபர் அலுவலகம் மீள் புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் சுவிஸிலிருந்து வருகை தந்த தாமோதரனுடைய பிரேம்குமார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே சுவிஸ் வாழ் பழைய மாணவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது பாடசாலை சமூகம் சார்பாகவும் மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தற்போது இந்த புனரமைப்புக்கு ஒத்தாசை புரிந்து இந்த புனரமைப்பை மிக நேர்த்தியான முறையில் செய்வதாக வினோத் அவர்களின் உதாரணத்துக்கு கௌரவிக்கு வருகிறது.
என்றால் எங்களுடைய சுயேட்சையில் உள்ள அனைத்து பழைய மாணவர்கள் சார்பாகவும் கட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். அவர்களோட ஒத்துழைப்பில் என்றால் இன்றைய வேலைகள் ஒன்றுமே நடைபெற்றிருக்காது. ஆகவே அவர்கள் மென்மேலும் இந்த பாடசாலையை வளர்க்க உதவ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டேன். முக்கியமாக சொல்ல வேண்டும் இல்லாத வசீகரனுக்கு முக்கியமாக தான் இந்த இதை பொருட்படுத்தி செய்தவா அவருக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றிகள் சொல்லிக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து மற்றொரு விஷயமும் இங்கே வந்து நிகழ்கிறது. இந்த பாடசாலைக்காக அன்பளிப்பாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடசாலை பழைய மாணவர்களுடைய அந்த செயற்பாடு அது தொடர்பாக பார்க்கலாம். எமது மாணவர்களின் வகுப்பறைகளுக்கான மறைப்பு தட்டிகள் 8 மறைப்பு தட்டிகளினை 1971ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்கள் தாம் தரம் 1 முதல் 5 வரை ஆரம்ப கல்வியிலே கல்வி கற்ற திருமதி ஞானம்மா வரராஜசிங்கம் அவர்களின் நினைவாக இதனை எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த மாணவர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் பாடசாலை சமூகம் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை அவரது மகளான திருமதி எழிலரசி தயாநிதி அவர்கள் இப்பொழுது திரை நீக்கம் செய்து வைத்தார். இந்த பாடசாலைகள் 1971ஆம் ஆண்டு பிறந்த நாங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் தரம் வரை கல்வி கற்பித்த எமது ஆசிரியர் திருமதி ஞானம்மா வரராஜசிங்கம் அவர்களின் நினைவாக எமது மாணவிகள் இதை அமைத்து தந்துள்ளனர். 71ஆம் ஆண்டு பிறந்த மாணவிகள் அவர் ஒருங்கிணைத்த எமது குழு தலைவி திருமதி குமுதினி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு 71ஆம் ஆண்டு எமது அமைத்து தந்த மாணவிகள் குழாமுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மகள் மாணவி, எனது அம்மா தான் நான் மாணவி அவர்களுடைய நன்றி அவர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவிற்கான ஆரம்ப நிகழ்வு மங்கள விளக்கேற்றல் நிகழ்வோட இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மேடைக்கு முன்னாலே கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பாடசாலை அதிபர், பாடசாலை மாணவ முதல்வர் என மாணவ முதல்வி என மங்கள விளக்கேற்றக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அந்த மங்கள நிகழ்வு விளக்கேற்ற நிகழ்வோடு மேடை நிகழ்வுகள் இந்த இடத்துல உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படுது. தொடர்ந்து இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் பார்க்கலாம். அதே மாதிரியாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பழைய மாணவர்களுடைய மனநிலை உண்மையாகவே இப்படியான நாட்களில் பாடசாலையில் வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய ஞாபகங்களை மீட்டிக்கொள்வார்கள். பழைய மாணவர்கள் தங்களுடன் இணைந்து படித்த ஒன்றாக ஓடி திரிஞ்சு விளையாடி அந்த மாணவர்களை சந்திப்பார்கள். தங்களுடைய அந்த ஞாபகங்களை மீட்டிக்கொள்வார்கள். அப்படி இடம்பெறக்கூடிய அவர்களுடைய மனப்பதிவுகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளையும் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே மங்கள விளக்கேற்றப்பட்டு இறை வணக்கத்தோடு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகுது. தவிழ்நாதசுர கச்சேரி அங்கே மேடையிலே இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரியாக இந்த பாரம்பரிய தமிழர் பாரம்பரிய கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து பார்க்குறோம். இங்கே மயிலாட்டம், குதிரை ஆட்டங்கள் வந்து இங்கேயும் சிறப்பாக இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மேடையிலே வரவேற்பு நடனம், வந்தாரை வரவேற்கக்கூடிய அந்த பண்பு தமிழரிடத்தே இருக்குது. அதே மாதிரியாக வந்தாரை வரவேற்கக்கூடிய விதத்தில் வரவேற்பு நடனம், வரவேற்பு உரை என்பனவும் இடம்பெற்றிருக்கக்கூடியதை வந்து பார்க்குறோம். வரவேற்பு நடனம் இடம்பெற்று கொண்டிருக்கு. உண்மையாலே ஒரு அருமையாக 2 மாணவிகள் அந்த நடனத்தை நிகழ்த்துகிறார்கள். முழுவதுமாக பதிவேற்ற வேண்டும் என்ற ஆசை தான். ஆனாலும் அங்கே
ஒளிபரப்பப்படக்கூடிய அந்த பாடல் எங்களுடைய பதிப்புரிமைக்கு அப்பாற்பட்டது, பதிப்புரிமை எங்களிடம் இல்லை என்றபடியால் யூடியூப்பில் வந்து அந்த விஷயத்தை வந்து பதிவேற்ற முடியாது. அப்படி பதிவேற்றுவதாக இருந்தாலும் சத்தமில்லாகத்தான் பதிவேற்ற வேணும். என்றால் பலர் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஏன் தம்பி பாடல்களை முழுவதுமாக பதிவேற்றுவதில்லை என்றால் அதுதான் காரணம். அப்படியாக நிறைந்தவர்கள் இந்த மண்டபம் சூழ்ந்திருக்க இந்த நிகழ்வு ஆரம்பமாகி இப்பொழுது சிறப்பாக அங்கே அரங்கேற்றம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கலாம். ஜாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலய 100ஆண்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் தங்கள் அபிநயத்தால் வரவேற்று நின்ற மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளில் புங்குடுதீவில் உங்களோட ஊரில் பழைய பாடசாலையில் ஒரு 100வது ஆண்டு என்றக்கூடிய ஒரு மைல்கல் ஒரு பெரிய நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நீங்களும் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து இந்த விழாக்களில் வந்து கலந்து கொண்டிருக்கீங்க. எப்படி இருக்குது, எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இப்போ? இது எனக்கு ஒரு பெரிய பழைய ஞாபகங்களை புதுப்பிக்கிற மாதிரி இருக்குது. என்ற கருத்தின்படி வடமாகாணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் கல்விமான்களாக இருக்கிறார்கள்ன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் அந்த சூழலை சுற்றி இருந்த கல்விக்கூடங்கள் தான். இப்போ வட்டக்கோட்டையாக இருக்கலாம், கார்லி கொலிஜாக இருக்கலாம், சின்ன கொலிஜாக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற கல்விக்கூடங்கள்லாம் அந்த கல்வியை சூழலை கல்விமான்களாகவும் நுண்ணறிவாளர்களாக மாற்றி இன்றைக்கு சர்வதேச ரீதியான ஒரு புகழ்பெற்ற ஒரு இனத்தை உருவாக்கியது இங்கே அமைஞ்ச பள்ளிக்கூடங்கள்லாம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த விதத்தில் இது என்ற கிராமம், என்ற வட்டாரம், நான் ஆரம்ப கல்வியை கற்ற சுப்பிரமணிய வித்தியாசாலை. இங்கே பலதரப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருந்தாங்க. இந்த சுப்பிரமணிய வித்தியாசாலையில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு கனகாலம் நடந்தேறி இருக்கு. என்னென்னா, அந்த காலத்தில் இருந்து இந்த கொலசிப் சோதனையில் புங்குடுதீவில் ஆகக்கூடிய ஆக்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து தான் எடுபட்டு போயினோம். அதுக்கு குறிப்பாக இங்கே கனகரட்ன மாஸ்டர்ன்றவர் இருந்தவர். அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் படிப்பிக்கிற பிள்ளைகளில் பெரும்பான்மையான பிள்ளைகள் கொலசிப்பில் எடுபட்டு படித்தார். படித்ததால் இந்த கல்வி வட்டாரத்தை சேர்ந்த ஆக்கள் மிகப்பெரிய கல்வித்தலங்களில் மிகப்பெரிய ஆக்களாக உருவாயிருக்கணும். உதாரணத்துக்கு இந்த அண்ணன் கூட ஒரு வடக்கு கிழக்கு மாகாணத்தின் கல்வி செயலாளராக வந்தேருந்தால் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து கொலசிப் பாஸ் பண்ணி போனதால் மாத்திரம்தான் என்று அறுதியிட்டு சொல்லுவேன். அந்த பெருமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு 100% இருக்கு. இந்த சூழல் உதாரணத்துக்கு 2ஆம் வட்டாரம், 1ஆம் வட்டாரம், 3ஆம் வட்டாரம், இந்த சூழலே மிக கணிசமான கல்விமான்கள் உருவாகி இருக்கணும். அந்த கல்விமான்கள் உருவாகினத்துக்கு இந்த பள்ளிக்கூடம் ஆதாரமாக இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் 100வது வருஷம் ஒரு நன்றி அறிவித்தல் செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அதை செய்கிறவைகளுக்கு என்ற மனதாரம் நன்றிகள். இன்றைய 100ஆண்டு விழாவுக்கு வருகை வந்திருக்கின்ற முகலூர் நண்பர் EL தரிசன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய 100ஆண்டு விழாவை பல தடவைகளில் நாங்கள் இந்த யூடியூப் மூலம் பல தடவை அறிமுகம் செய்திருக்கின்றோம். என்றாலும் இன்றைய நிகழ்வை நேரடியாக பார்வையிட்ட வேளையிலே இன்று எமது உறவுகள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் இங்கு வருகை வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்களுடைய வருகையின் மூலம் இந்த விழா மிகவும் உன்னத சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பாடசாலையானது எமது சைவமும் தமிழும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்த சைவ அபிவிருத்தி சங்கத்தினுடைய ஈடுபாடு கொண்ட பசுவதிப்பிள்ளை அவர்களால் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த பாடசாலையின் வளர்ச்சி மிகவும் உயர்ச்சியடைந்து இன்று 100ஆண்டு விழா கண்டிருக்கின்றது. இங்கு வருகை வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் பார்க்கும்போது அனைத்து பழைய மாணவர்களும் மகிழ்ச்சி இன்பத்திலே இருக்கின்றார்கள். தொடர்ந்தும்
இந்த காலை மாலை நிகழ்வுகளில் அவர்கள் இன்புற்றிருப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்தும் இந்த பாடசாலை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு உங்களோட பாடசாலையில் ஒரு பெருமிகு நாள் 100வது ஆண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மைல்கல்லை கடந்து உங்களோட பாடசாலை பயணிக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த நாளில் இங்கே வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த உணர்வு? எப்படி உணர்றீங்க? உண்மையிலேயே பெருமிதம் அடைகிறோம். நான் பழைய மாணவர்களாக இங்கே வந்து எங்களது இந்த 100ஆண்டு விழாவை காணும் பொழுது மிகவும் ஒரு மெய்சிலிருக்க வண்ணமாக இருக்கின்றது. உண்மையிலேயே பழைய மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் பழைய நினைவுகள் எங்கள் மண்ணை மீட்டு பார்க்கக்கூடிய அளவில் எங்களுக்கு பெருமையாக உள்ளது இந்த 100ஆண்டு விழா. வணக்கம். நான் 1978ஆம் ஆண்டு இந்த பாடசாலையில் ஆரம்ப கல்விக்காக வந்தேன். அந்த காலத்தை இன்னைக்குள்ள இன்று எங்களோட அண்ணீர் அம்மா ஏரம்பு சின்னம்மா அவர்கள் எங்களோட ஆரம்ப பாடசாலை ஆசிரியர். அவர் முதல் நாள்லேயே மாம்பழங்கிரி காட்டினது இன்றைக்கும் ஒரு பசுமை நிறைந்த நினைவாக எனக்கு இருக்குது. இதில் வரையக்கில் அந்த ஞாபகம் தான் வருது. இந்த பாடசாலையில் அந்த காலத்தில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணில் வாழைக்குள்ள இந்த பாடசாலை மிகவும் அது உயர்ந்த மாணவர்களை கொண்ட சிறந்த ஒரு பாடசாலையாகவும் நிறைய மாணவர்கள் இன்றைக்கு நல்ல நல்ல நிலையில் பெரிய இடங்களில் இருக்கிற ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்த பாடசாலை என்றதில் 100ஆண்டு விழா காண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கி 100வது ஆண்டு நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் என்றதால் எப்படி உணர்றீங்க? நான் 100வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு எனது பாடசாலைக்கு சமூகம் அளித்திருக்கின்றேன். இந்த பாடசாலைக்குள்ளே கால் வைக்கும் போது எனக்கு என்னை அறியாமலே ஒரு அழுகைகள் வருகின்றது, கண்ணுகள் கலகின்றது. ஏனென்றால் நான் ஓடி திரிந்து விளையாடின பாடசாலை, நான் பிறந்து வளர்ந்த ஒரு பூமி. எனக்கு மிகவும் இங்கே பாடசாலையில் படித்த ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரையும் காணக்குள்ள எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. பழைய நினைவுகளை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கிரவுண்டுகள் எல்லாம் நாங்கள் ஓடி திரிஞ்சு விளையாடி பெரிய மகிழ்ச்சிகளாக சின்ன நிலை சந்தோஷமா இருந்த சந்தோஷம். வணக்கம். நாங்கள் பள்ளிக்கூடம் படித்த வாழ்க்கை என்னைக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதே நேரம் எங்களோட படித்தாக்கள் நிறைய பேர் நாங்கள் வந்து சின்ன மாட்டிச்சிரட்டை தான் முதல் எங்களோட ஆரம்ப கல்வியை தொடங்கினாங்கள். அப்போ அந்த வரலாறு எங்களால் ஒரு எழுதப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அவாட்ட படித்தது பெரிய ஒரு மகிழ்ச்சியும் பெருமையுமா இருக்குது. மற்றது எங்களோட கூட இருந்த ஆக்கள் நிறைய பேர் இந்த மண்ணுக்காகவும் போயிருக்கணும். எங்களோட வந்து அவர்களை நாங்கள் விட்டுட்டும் வந்துருக்கிறோம், பூமியில் புதைச்சிட்டும் அந்த உறவுகளாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் சில அவையை பிரிஞ்சது. மற்ற இதை வரும்போது அந்த பழைய நினைவுகள் சின்ன நாங்கள் முதல் வரைக்கும் எப்படி வந்தோம். எங்கள்கிட்ட விட்ட 4 பொம்பளை பிள்ளைகள் 4 பேருமே கோச்சிப்பட்டி மாதிரி லைனில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவோம் சுப்பிரமணியனுக்கு. அதை மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை மீண்டுனது வந்து ஒரு என்னன்னு சொல்ற ஒரு வரப்பிரசாதம் தான் என்னால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம். வணக்கம். இந்த பாடசாலையோட பேர் வந்து இப்போ ஒரு மகளிர் வித்தியாலயம் இருக்குது. ஆனால் பழைய மாணவர்கள் சொல்லக்கூடிய ஆண்களையும் இங்கே பார்க்குறோம். அது எப்படி? இது எங்களோட ஆரம்ப காலத்தில் வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு மட்டும் ஆணும் பெண்ணுமாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ தான் மகளிர் இதாக இருக்குது. ஸோ 5ஆம் வகுப்பு மட்டும் நாங்கள் ஆணும் பெண்ணும் கலந்து தான் இருந்தோம் இந்த பள்ளிக்கூடத்தில். இன்றைய நாளில் ஒரு 100வது ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கல்வி தாய் வந்து ஒரு 100 ஆண்டு கடந்த பயணிக்கைகளில் வந்து அது இந்த ஊராக இருக்கட்டும், இந்த பாடசாலை சமூகமாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே இந்த பாடசாலையோட பழைய மாணவராக நீங்கள் எப்படி உணர்றீங்க? நாங்கள் அந்த பழைய காலத்து நினைவையும் இந்த 100ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதை பற்றி ஒரு பெரிய சந்தோஷப்படுறோம். அதே நேரம் நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை எங்களோட ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் இப்படி இருந்தனாங்கன்ற ஒரு வரலாற்று பதிவை ஒரு அரசியல் கலப்பு இல்லாமல் தூர நோக்க சிந்தனையோடு செய்யணும்னு வந்து நிற்கிறோம். பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு கட்டி போகணுன்றது அடுத்த கட்டத்துக்கு. வேறு என்ன கூட அதுக்காக வேண்டி தான் டைமையும் மினிட்டையும் பார்க்காம இங்கே வந்து நின்று இந்த விழாவில் 100ஆண்டு விழாவில் சேர்ந்ததுக்கு பெரிய மகிழ்ச்சியாக நிற்கிறோம். சந்தோஷம். நன்றி, வணக்கம். எங்களது 1926ஆம் ஆண்டு பாடசாலை ஆரம்பமானது. அந்த வகையில் நாங்கள் 1976ஆம் ஆண்டு மாணவர்களாக பங்கு பெற்றி நுழைவாயிலே எங்களது 1976 மாணவர்களால் கட்டை கொடுத்து இந்த 100ஆண்டு விழாவிலே 50வது ஆண்டு காண்பது என்பது மிகவும் எங்களுக்கு பெருமிதம் அளிக்கின்றது. அந்த வகையிலே 100ஆண்டு தாயை போற்றி வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி. அப்படியாக ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய அனுபவங்களையும் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் இன்றைய நாளில் அவர்கள் இங்கே வந்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த
உணர்வுகளை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படியாக மேடை நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. மேடையில் அழகான ஒரு அருமையான ஒரு நாட்டிய நாடகம் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. அருமையாக கலைஞர்கள் வந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து அங்கே பார்க்கக்கூடிய வந்து நாளை முழுவதுமாக அதை பதிவேற்ற முடியாது. நீங்கள் நேரலையின் வாயிலாக அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயே நேரலையாக காணொலி பதிவேற்றி இருந்தார்கள். அந்த நேரலையில் இந்த நாடகங்கள் தொடர்பான காட்சிகளை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும்னு நினைக்கின்றேன். வணக்கம். இன்றைய நாளில் புங்குடுதீவில் ஒரு 100 ஆண்டுகளை கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய நூற்றாண்டு விழா, உங்களுடைய பாடசாலையுடைய நூற்றாண்டு விழா. நிச்சயமாக இந்த நாளில் புலம்பெயர் தேசங்களில் இருந்து நிறைந்தவர்கள், இந்த பழைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். உள்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாள்ன்றது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத பொன்னாளாகத்தான் நான் பார்ப்பேன். என்னென்று சொன்னால், இந்த பாடசாலை புங்குடுதீவின் ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான பாடசாலை. என்னென்னு சொன்னால், ஆரம்ப காலத்திலே புங்குடுதீவில் வந்து ஆரம்ப காலத்திலேயே கிட்டத்தட்ட 1926 அதாவது 1926ஆம் ஆண்டு புங்குடுதீவு குழந்தைகளுக்கு அப்போவே அந்த காலத்திலேயே அந்த குழந்தைகளுக்கான பாடசாலையாக உருவாக்கப்பட்ட இந்த சைவகலா மன்றத்தினாலே உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் இதுவும் ஒன்று. இந்த பாடசாலைக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு சொன்னால், இந்த பாடசாலை தான் அந்த காலத்திலே ஓயல் வரை, அதாவது 10ஆம் வகுப்பு வரை இருந்த பாடசாலை ஆரம்ப காலத்திலே 7ஆம் வகுப்பு, நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலங்கள் அந்த காலங்களில் 7ஆம் வகுப்பு பெரிய வகுப்பாகவும், அப்புறம் அதுக்கு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை இருந்த பாடசாலைகளில் இது முதன்மை பாடசாலையாகவும், இதிலே கல்வி கற்றவர்கள் இன்று உலகம் பூராக இந்த உலகத்திலே எந்த மூலை முடுக்கெல்லாம் எங்களுடைய மாணவர்கள் இந்த பாடசாலையிலே படித்து ஆரம்ப கல்வியை படித்து மேல் படிப்புகளை வேறு இடங்களில் படித்திருந்தாலும் அவர்கள் இந்த உலகம் பூராக மிக பெரிய பதவிகளிலே வகித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாடசாலையிலே படித்தவர்கள் என்ற பெருமை இந்த பாடசாலைக்கும், இந்த பாடசாலையிலே அவர்களை கற்றுவித்த அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற மாணவர்களாக இன்று நாங்கள் உலகம் பூராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பாடசாலையும் எனது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. அதாவது நானும் இங்கேதான் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தேன். அதைவிட எனது அம்மா ஒரு ஆசிரியராக இருந்தார், எனது அப்பா ஆசிரியராக இருந்தார், உப அதிபராக இருந்தார். எனது சொந்தங்கள் அத்தனை பேரும் இந்த பாடசாலைக்கு சொந்தமானவர்கள். எல்லோருமே ஆசிரியர்களாக இந்த பாடசாலையிலே கற்பித்து வெளியேறியவர்கள். அவர்களுடைய மாணவர்கள் இந்த உலகம் பூராக பறந்துபட்டு வாழ்கின்றார்கள். அதிலே நானும் இந்த பாடசாலையிலே திருமதி சதாசிவம் தர்மலட்சுமி ஆசிரியை என்னுடைய ஆசிரியராக, அவர் 1ஆம் வகுப்பிலிருந்து என்னை 5ஆம் வகுப்பு வரையும் கற்பித்த ஆசிரியராக அவரையும் நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றேன். அவர்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய ஊக்கமும் ஆக்கம், ஒழுக்கம், பண்பாடு போன்ற அந்த காலத்திலே அவைதான் அவர்கள் முன்னிலை கொடுத்தார்கள். ஒரு பிள்ளையின் ஒழுக்கம் ஆரம்பம், ஒரு குழந்தையின் ஆரம்பமே ஒரு ஆரம்ப பாடசாலையில் தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே கல்வி கற்பித்த அத்தனை ஆசிரியர்களும் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த பண்பு, பழக்க வழக்கங்கள், அன்பு, கருணை அவற்றை நாங்கள் இன்று அவர்கள் கற்றுத்தந்தவற்றை நாங்கள் வழிநடத்தி கொண்டு இந்த உலகம் பூராக நாங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றோம். நானும் கனடாவிலே இருந்து வந்திருக்கின்றேன். நான் கனடாவிலே இங்கிருந்து ஆரம்ப கல்வியை கற்றவள். எனது உயர்கல்வியை யாழ்ப்பாணத்திலே இந்துக்கு மகளிர் கல்லூரியிலே கற்றாலும் எனக்கு இந்த பாடசாலை மிகவும் முக்கியமான ஒரு பாடசாலை. ஏனென்றால் என்னுடைய ஆரம்ப பாடசாலை. நான் கனடாவிலே வங்கியிலே ஒரு முகாமையாளராக
35 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெருமையும் இந்த பாடசாலையிலிருந்து ஆரம்பமாகியது. என்னை கற்பித்த ஆசிரியர்கள், இந்த பள்ளிக்கூடத்திலே பாடசாலையிலே கற்பித்த அதிபர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய அதிபர் திரு சார்ல்ஸ் செல்வராஜா அவர்கள் அதிபராக இருந்த காலத்திலே இந்த பாடசாலையின் அந்த பாடசாலை இருந்த விதம் என்பது ஒரு வேறு விதம். அவர் ஒரு கண்டிப்பான அதிபராக இருந்தார், அன்பான அதிபராக இருந்தார். இந்த பாடசாலை அந்த காலங்களிலே எல்லா வழிகளிலுமே, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், பாடங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளின் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அவர் அந்த வகையிலே முன்னணியிலே நின்ற பாடசாலைகளில் இதுவும் ஒன்று. எங்கள் பாடசாலை வருகின்றதென்றால் புங்குடுதியிலே மற்ற பாடசாலைகள் எல்லாம் ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் வருகின்றது எங்களுக்கு போட்டியாக என்று பயந்த காலங்கள் அந்த காலங்கள். ஆனபடியாலே இந்த பாடசாலை எங்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கின்ற, நாங்களும் இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்த பழைய மாணவர்களாக இன்று திகழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனபடியால் நானும் பழைய மாணவி என்ற சார்பிலே இந்த பாடசாலை இன்னும் பல 100 ஆண்டுகள் எங்களுடைய மாணவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நிறைந்த சேவையை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். பாடசாலை 100 ஆண்டுகளை கடந்து பயணிக்குது. உணர்வு எப்படி இருக்குது? உண்மையில் ஒரு விவரிக்க முடியாத ஒரு நல்ல உணர்வாக இருக்குது. நான் ஆரம்ப வகுப்பில் இருந்து தரம் 11 வரை இங்கே கல்வி கற்றது. அதே நேரத்தில் என்னுடைய தந்தையார் இங்கே அதிபராக இருந்தது. என்னுடைய சகோதரிகள் இங்கே சகோதரி படித்தது. அன்று தவழ்ந்த நிலம் இன்றைக்கு மீண்டும் ஒரு பெரிய உணர்வு பூர்வத்தில் மீண்டும் மிதிக்கிறோம். அது ஒரு சந்தோஷமான விஷயம். இங்கேயே நான் படித்து திரும்ப நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அதுவும் உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் எங்களோட காலத்திலேயே நான் ஒரு 100 ஆண்டு விழாவை காண்றது ஒரு அபூர்வம். அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ கன பேர் முன்னுக்கு இருந்தாக்கள் காண இல்லை, இல்லை இனி வரப்போகிற வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் எங்களோட வயசுக்குள்ளேயே நாங்கள் அதை கண்டுகொண்டோம்ன்றது ஒரு நல்ல ஒரு விடயம். மற்றது நல்ல சந்தோஷமாக இருக்குது. மற்ற என்ன பழைய ஃப்ரெண்ட்ஸை கண்டிருக்கிறேன். காலத்துக்கு இப்போ நாங்கள் வெளியில் இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் கண்ட சந்தோஷம் கொண்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த 100 ஆண்டு விழா உறவுகளை இணைத்ததோடு சந்தோஷங்களையும் இணைத்ததாக காணப்படுது. சந்தோஷம். நன்றி. இந்த பாடசாலையில் நான் ஆரம்ப காலத்திலிருந்து படிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 3ஆம் வகுப்பிலிருந்து படித்தேன் நான். ஆனால் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. இப்போ நான் பிறந்தது அங்கால அப்கண்ட்ரியில். ஆனால் இங்கே தான் பிறந்து படித்தேன் நான். ஆனால் நான் இங்கே 3லேருந்து 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தேன் நான். எங்களோட சகோதரங்கள் எல்லாரும் எனக்கு இந்த ஸ்கூலில், அதாவது கிண்டர் கார்டியன் சொல்வார்கள், அறுவரியிலிருந்து 10ஆம் வகுப்பு சித்தி அடைஞ்சு யாழ்ப்பாணம் டிஃப்ரெண்ட் கல்லூரியில் படித்து பட்டம் எடுத்தவர்கள். எனக்கு இன்றைக்கு ஒரு என்னன்னு சொல்கிறோன்னு தெரியவில்லை. என்னன்னு சொன்னால், இவ்வளோ காலத்துக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பழைய மாணவர்கள் ஒன்று சேர்றது எல்லாரும் சாத்தியம் நடக்கிறாது. இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்ததுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு முதல் நன்றி சொல்ல வேணும். அடுத்ததாக நான் பெருமையாக சொல்லுவது, எங்களுக்கு நாங்கள் சாலிம் மாஸ்டர் என்று அழைப்பவர், அவர் ஹெட் மாஸ்டர். அவர் ஆபீஸிலிருந்து நடந்து வந்தாலே நாங்கள் புத்தகத்தை விரிச்சு விடுவோம். ஏன்னு சொன்னால், அவர் தெரியும் எந்த பாடம் அவர் எங்களுக்கு படிப்பிப்பார்னு சொன்னால் அந்த பேச்சை நாங்கள் ஏற்கனவே திறந்து வச்சுருப்போம். அவர் அதிலே வகுப்பு ஆபீஸில் இருந்து எங்களோட வகுப்புக்கு வரையில முதலாவது சென்டென்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் அதுலேருந்து தொடங்குவார். அப்படியான ஒரு என்ன சொல்கிறது, அவற்ற திறமைக்கு நான் அதிபரை காணவில்லை என்று. ஆனால் இப்போ இருக்கிற அதிபருக்கு நான் நன்றி சொல்வேன்னு சொன்னால், அவருக்கு அவர் ஒரு லக்கி என்றான்னு சொல்லணும். 100 ஆண்டு விழாவில் அவர் ஒரு அதிபராக இருக்கிறார். அப்போ அவருக்கு நாங்கள் ஒரு தலைவனம் கட்டாம வேண்டும். இதுக்கு மேலே நான் சொல்ல வார்த்தை இல்லை. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்களையும் கண்டு எல்லாரையும் கண்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பாடசாலையிலே முன்னாள் அதிபராக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பெண், ஒரு அம்மையார், அவருக்கான கௌரவிப்பை இங்கே சிறப்பாக இந்த மாணவர்கள் நடாத்தியிருந்தார்கள். அவை இப்பொழுது உடல் நிலை முடியாத நிலையில் இருந்தாலும் கூட அவை இங்கே
வரவழைத்து இந்த மேடையிலே கௌரவித்தாக வேண்டும் என்ற அந்த நிலையில் அந்த அதிபருக்கான ஒரு ஆசிரியராக அதிபராக இருந்திருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கக்கூடிய அம்மாவிற்கான அந்த கௌரவிப்புகளை இந்த இடத்துல பழைய மாணவர்கள் சேர்ந்து நிகழ்த்தி இருந்தார்கள். அனைத்து ஆண்டு பழைய மாணவர்களும் இந்த இடத்திலே அவரிடம் கற்றிருக்கக்கூடியவர்கள், அவரோட வழிநடத்தலே தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வாழ்த்தியிருந்தார். உண்மையாகவே பார்க்க பெருமையாக இருந்தது. அவர் தொடர்பான வரலாற்றை கேட்டறியும் பொழுது உண்மையாகவே மெய் செலுத்தது. உண்மையாகவே இந்த யுத்த காலங்களில் இந்த பாடசாலையை விட்டுட்டு மாணவர்கள் எல்லாமே வேறு வேறு இடங்களையும் வேறு பகுதிகளுக்கும் சென்ற நிலையிலையும் அந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல கல்வி புகட்டி, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல வந்து கல்வி புகட்டி அந்த மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டி மீளவும் இதே பாடசாலையில் இங்கே வந்து தொடர்ந்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு அந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கக்கூடியவர். அதோடு இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கும் தொடர்ந்தும் ஆயிரக்கணக்கான பழைய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக நல்ல அதிபராக இருந்திருக்கக்கூடியவர். இந்த இடத்துல மாணவர்களால் கௌரவிக்கப்படக்கூடிய அந்த காட்சி இந்த 100ஆண்டு விழாவில் பாடசாலை எப்படி பெருமை அடையுதோ அதே மாதிரி இந்த அதிபரும் இந்த இடத்துல பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இந்த மேடையில் அரங்கேறி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்குறீங்க. எங்களுடைய மகளிர் கல்லூரியினுடைய எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த அம்மையார் செல்வி மகேஸ்வரி சுப்பிரமணியம் அவர்களுக்கான கௌரவத்தினை எங்கள் பாடசாலையின் பழைய மாணவி இன்றைய விழாவினை ஒருங்கமைத்து சிறப்பான முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கவிதா செந்தில் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சொல்லிட்டு போடுங்க. நீங்க எத்தனாம் ஆண்டு மாணவிகள்? 2002ஆம் ஆண்டு. 2002 மாணவிகள் இப்பொழுது தங்களுடைய ஆசிரியருக்கான கௌரவத்தினை இங்கே வழங்குகின்றார்கள். பொன்னாடை போர்த்தி அதிபர் கல்வி போதித்த ஒரு ஆசிரியராக அதிபராக சிறந்த ஒரு அதிபராக இங்கே எங்களுடைய விழா மேடையில் அமர்ந்திருக்கிறார். 75, 76ஆம் ஆண்டு மாணவிகள் இப்பொழுது எங்கள் முன்னே நாள் அதிபருக்கான கௌரவத்தினை இங்கே வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலும் இந்த பாடசாலையை பொறுப்பெடுத்து சிறந்த ஒரு கல்விமான்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார். வெறுமனே ஒரு பெண்களை மட்டும் கொண்ட ஒரு பாடசாலையை கூடாது. இன்னும் அடுத்த 100ஆண்டுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அப்படியாக கௌரவிக்கப்பட்டு அதிபர் நடக்க முடியாத அவன் உடல்நிலை காரணமாக இருக்கிறதால அங்கே கதிரையில் மாணவர்களே ஒரு தாயை சுமந்து செல்வது போல் அங்கே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். அப்படியாக ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அங்கே அரங்கேறியிருந்தது. தொடர்ந்து இந்த பாடசாலையினுடைய அதிபர் இன்றைய நாளுக்கான காலை நிகழ்ச்சிக்குரிய அந்த உரையினை நிகழ்த்தி இருந்தார். தலைமை உரையினை சுப்பிரமணிய பெருமானை நினைந்து கொண்டு இன்றைய விழாவிலே பிரதம விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணமும் எமது முன்னாள் வலய கல்வி பணிப்பாளருமான திரு தீனா ஞானசுந்தரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக நாங்கள் வேலனை பிரதேச செயலரை அழைத்திருந்தோம். வேலைப்படலின் காரணமாக அவர் இங்கு வருகை தரவில்லை. அந்த வகையிலே அவர்களுக்கும் கௌரவ விருந்தினராக புலம்பெய தேசத்து பழைய மாணவர் சங்கத்து ஒருங்கிணைப்பாளர் திருமதி கவிதா செந்தில் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற முன்னே நாள் அதிபர்களே, பேராசிரியர் திரு காவனா பாலன் சார் அவர்களே, ஏனைய அதிபர்களே, அயல் பாடசாலை அதிபர்களே, நலன் விருந்திகளே, பழைய மாணவர்களே, எம் மாணவ செல்வங்களே, எம் ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். எமது இந்த வித்தியாலயமானது 1926ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று 100ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். மாங்கா சிறு தீவின் மங்காத புகழ் பரப்பி நீலக்கடல் அலையை ஆடையாய் உடுத்தி நின்று
ஆன்றோரையும் சான்றோரையும் தன்னகத்தே விதைத்த தங்கமணி தீவாம் புங்கை நகர் தன்னில் கல்வியும் கலையும் ஒரு சேர வளர்த்து நிலம் விட்டு புலம்பெயர்ந்து தேசமெங்கும் தன் பிரசவங்களை இழைத்திருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய தாயவளின் நூற்றாண்டு முதல்வர் என்பதே இப்பிறப்பில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். இப்பெருமையில் நனைந்து நின்றவாறு என் பாடசாலை நிகழ்வுகளை மீட்டி உங்களுக்கான தலைமையுரையை வழங்க முன்வந்திருக்கின்றேன். அத்திவாரங்களை மறந்த கட்டிடங்கள் என்றும் நிலையாய் நின்றதில்லை. அந்த உணர்வை நானும் நெஞ்சில் நிறுத்தி உங்கள் அத்தனை பேரையும் நான் என் கண்முன்னே நன்றி உணர்வோடு கூறி நிற்கின்றேன். இங்கே 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி ஒரு சரஸ்வதி பூசையிலே இந்த பாடசாலையை அதிபராக பொறுப்பெடுத்திருந்தேன். அன்று தொடக்கம் இன்று வரை 10 வருடங்களை கடந்து மிகவும் உன்னதமான முறையிலே ஓரளவுக்காவது பெயர் சொல்லும் அளவிற்கு நீண்ட பெரிய முயற்சிகளையும் கண்டு நிற்கின்ற நிலையிலே அந்த பெருமையையும் அந்த பாராட்டுகளையும் வழங்குவதற்கு என உறுதியாக நின்ற ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஒரு கணம் நான் நன்றியுணர்வோடு பாராட்டுகின்றேன். அன்று முதல் இன்று வரை வருடந்தோறும் இல்லமை வல்லுநர் திறனாய்வுகள், அதனைத் தொடர்ந்து கால்கோள் விழாக்கள், அவ்வாறே கலை நிகழ்வுகள், அதனைத் தொடர்ந்து ஒளி விழா, உலகள நாள் தினங்கள், இப்படி பல நிகழ்வுகளை மிகவும் சிறப்பான முன்னிலையிலும் மிக பெரும் அளவிலும் நாம் நடாத்தி இருக்கின்றோம். காப்போது சாதாரணதர பரீட்சை திறமையான சித்திகளை பெற்று 2016-17ஆம் ஆண்டிலே நான் வந்த ஆண்டிலிருந்தே இன்று வரை பல்கலைக்கழகங்கள் கற்றுக்கொண்டும் பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டும் இருக்கின்றன என்பதை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து தரமைந்து புலமை பரீட்சையில் வருடம் தோறும் ஒரு மாணவர்களையாவது வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற வைத்து சிறந்த சித்திகளை பெற்றும் நிற்கின்றோம். இவ்வருடமும் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களை அத்தனை பேரை 70 புள்ளிகளுக்கு மேல் பெற வைத்து 3 மாணவர்களை 8 புள்ளிகளுக்கு மேல் பெற வைத்தும் சித்தியடை வைப்பதை நோக்கமாக கொண்டு மிகுந்த ஆர்வத்துடன் எமது ஆசிரியர்கள் பங்காற்றி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த கனவையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அடுத்து, மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை என்றால் இப்பாடசாலை இல்லை. அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்து மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரும் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் இன்று இந்த பாடசாலை எழுச்சி மிகு பாடசாலையாக மிளிர்ந்து இன்று எல்லோரையும் கவரத்தக்க வகையிலே காட்சியளிக்கின்றது என்பதில் ஐயமில்லை. இந்த நூற்றாண்டு விழா சென்ற ஆண்டிலேயே எம்மால் ஆரம்பிக்கப்பட்டு அடித்தளம் இடப்பட்டு மிகுந்த சிரமங்கள் சவால்களின் மத்தியிலே அனுமதிகள் பெறப்பட்டு எவ்வளவோ காலத்திற்கு அனுமதிகளால் நீண்ட அவதிகள் எல்லாம் ஏற்பட்டு இன்று இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மிகவும் குறுகிய காலம்தான் நமக்கு கிடைத்தது. அதனால் எல்லா விடயங்களையும் குறுகிய காலத்திலேயே செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டதினால் நிறைய சவால்களையும் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் சந்தித்த சவால்களினால் யாருக்காவது மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள், உங்கள் குழந்தைகள் நாங்கள், அந்த வகையிலே எங்களையும் மன்னித்து இன்னும் இந்த பாடசாலை பல நூற்றாண்டுகள் காண வேண்டும் என அழைத்து செல்ல வேண்டும் என்பதை உங்களிடம் கூறி நிற்கின்றேன். உங்கள் சிந்தனைக்காக ஒரு கதையை கூறலாம் என நினைக்கின்றேன். ஒரு பெரிய சேறு நிறைந்த கடலிலே ஒரு பன்றி ஒன்று
உள்ளுக்கு சேத்துக்குள்ளே படுத்திருக்கின்றது. ஆனால் வெளியிலே ஒரு பெரிய யானையும் ஒரு முயலும் நிற்கின்றது. அந்த யானை நீருக்குள் இறங்குவதற்கு தயாராகின்றது. ஆனால் அதே நேரம் அந்த பன்றி சேற்றை விட்டு வெளியிலே வருகின்றது, ஆரம்பிக்கின்றது வர. அப்பொழுது யானை என்ன செய்யுது? நின்ற இடத்திலே நின்று தான் விலத்தி அந்த பன்றிக்கு இடம் விடுகின்றது. அப்பொழுது அந்த முயல் கேட்கின்றது, யானையாரே, நீங்களோ ஒரு பெரிய உருவம், நீங்களோ பலம் வாய்ந்தவர்கள், ஆனால் ஏன் இந்த சிறிய பன்றிக்கு இடம் விடுகின்றீர்கள் பயந்து என்று கேட்டது. ஆனால் யானை கூறியது, நான் பயந்து இடம் விடவில்லை, அந்த சேறு எண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நான் விலகி நிற்கின்றேன் என்று. அந்த வகையிலேயே உங்களுக்கு இந்த சிந்தனை உங்கள் மனதை தொற்றிருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் பழைய மாணவர்களுக்கு எமது நன்றிகளை கூறி, உங்களினால் செய்யப்பட்ட அத்தனை புனரமைப்புகளும் மாலை நேர அமர்வில் எனது தலைமையில் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு, காலத்தை தேவையினை கருத்தில் கொண்டு எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிபர் அவர்களுடைய தலைமை உரையை தொடர்ந்து அதிபர் அவர்களுக்கான கௌரவிப்பும் அங்கு மேடையிலே நிகழ்ந்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நூற்றாண்டு விழாவை சிறப்புற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் எங்களுடைய அதிபர். எங்கே உங்கள் கரவசம்? நன்றி. எங்களுடைய அதிபருடைய காலத்திலே இது ஒரு நவீன காலம். ஒரு சிறிய தீவில் சொற்ப பிள்ளைகளோடு தேசிய மட்டும் அந்த போட்டிகளை கொண்டு செல்வது என்பது மிகவும் சாதாரண விடயம் கிடையாது. ஆனால் எங்களுடைய பாடசாலை ஒவ்வொரு வருடமும் தமிழ்த்திறன் போட்டியாக இருக்கலாம், வலைப்பந்தாட்டமாக இருக்கலாம், கபடி போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டியாக இருந்தாலும் அது தேசியம் கண்டு வரும் அல்லது மாகாணமாவது கண்டு வரும். அந்த அளவுக்கு எங்களுடைய ஒரு திறமைக்கு சொந்தக்காரி எங்களுடைய அதிபர், யாருமே மறந்துவிட முடியாது. ஆகவே அவருக்கான பாராட்டும் கௌரவிப்பும் இப்பொழுது பழைய மாணவர்களினால் இடம்பெறும். ஜாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் நூற்றாண்டு மேடையில் எங்களுடைய மதிப்புக்குரிய திருமதி வானா அருட்செல்வன் அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படியாக நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இங்கால உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் எல்லாமே தங்களுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். எல்லாருமே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்று திரண்டு இங்கே பாருங்கள் குழுமமாக நின்று அங்கே புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வார்கள் என எல்லாருமே மகிழ்ச்சியாக இந்த நேரத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இது அதிபருக்கான அறை அங்கே இருக்கக்கூடியது. இங்கே சிறப்பாக இந்த நூற்றாண்டை முன்னிட்டு சரஸ்வதி சிலை அமைக்கப்பட்டிருப்பது உங்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும். ஏனென்றால் நான் முன்னரும் இது தொடர்பாக காணொலிகள் பதிவேற்றி இருக்கிறேன். அப்படியாக மிக பொலிவு தரக்கூடிய ஒரு அழகில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி சிலை. சரஸ்வதி சிலை மட்டுமல்ல, அந்த சரஸ்வதி சிலையோடு சேர்ந்ததாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பீடமும் கூட மிக அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கக்கூடியது. ஏனென்றால் வெயிலுக்குள்ளேயோ மழைக்குள்ளேயோ இருந்து அந்த சரஸ்வதியினுடைய தன்மை இல்லாட்டி அடிச்சிருக்கக்கூடிய இந்த பெயிண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த உருவமைப்பாக இருக்கட்டும், அது ஒரு காலத்துக்கு பிறகு மாற்றம் ஏற்படும். அதால் அதற்குரிய பாதுகாப்பாக மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்து இந்த பீடத்தோடு சேர்ந்து அமைந்ததாக இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களால் திருமதி சசிரேகா பிரேமானந்தன் அவர்களுடைய முழுமையான நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்டு பாடசாலை சமூகத்திடம் சில நாட்களுக்கு முன்னர் கையளிக்கப்பட்ட அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பார்த்திருப்பீங்க. அப்படியாக பாடசாலையினுடைய மாணவிகளினுடைய கலை நிகழ்வுகள் அங்கே மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. அத்தோடு இந்த பாடசாலையினுடைய பெருமை சொல்லக்கூடிய விஷயமாக இன்றைய நாளில் இந்த நூற்றாண்டிற்கான மலர் வெளியீடும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது.
தொடர்ந்து நூல் வெளியீட்டினை வழங்கி வைக்குமாறு. சிறப்பாக நூற்றாண்டுகளை கண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை சத மலர் என்று சொல்லக்கூடிய நூல் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கு. அங்கே நீங்கள் பார்க்கலாம். சத மலர் பாடசாலையினுடைய முகப்பு அட்டையிலே பதிக்கப்பட்டதாக பாடசாலையுடைய முகப்பு அந்த படம் இந்த புத்தகத்தினுடைய மலரினுடைய முன்பக்க அட்டையில் பதிக்கப்பட்டதாக பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக சதமலர் புத்தக வெளியீடும் இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சிறப்பான விஷயம். அப்படியாக இன்றைய நாளில் காலை பொழுதில் பல்வேறுபட்ட விஷயங்கள், கலை நிகழ்வுகள், அறிவுசார் உரைகள் என அங்கே மேடை நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டே இருக்குது. இடம்பெற்றிருக்கக்கூடிய சில விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக வழங்கியிருக்கிறேன். காணொலியை பார்வையிட்ட உங்களுக்கு நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. இந்த பாடசாலை நூற்றாண்டை கண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் இந்த பாடசாலை வளரணும், நிறைந்த புத்திஜீவிகளை இந்த சமூகத்திற்கு தரணும் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.